இங்கு மட்டும் பரவலாக சாரல் மற்றும் மிதமான மழை உறுதியாக இருக்கு. எந்த மாவட்டத்துல இந்த மழை பெய்யும்? எந்த தேதிகள் மட்டும் மழை எதிர்பார்க்கலாம்? எந்த தேதிகளில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த நாட்கள், எந்தெந்த தேதிகள் மட்டும் பார்த்துட்டு வானிலை அறிக்கை முடிக்க போறோம். அது மட்டும் இல்லங்க, வரப்போகிற கோடை வெயில் எப்படி இருக்க போகுது? எந்த மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும்? அதே சமயங்கள்ல நமக்கு வெப்பசலன இடி மழையும் இந்த வரை நமக்கு அதிகமாக நமக்கு வந்து காத்திருக்கு. வெயில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பகல் நேரங்கள்ல அப்படியே அதிகமாகிக் கொண்டே போற மாரி தான் இருக்கும். ஆனா சட்டென்று ஒரு நாள் நமக்கு அந்த மழை பொழிவு இருக்கும். அது எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் பிப்ரவரி 3, 4 இது போன்ற தேதிகள் கடந்து போனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த தேதிகள் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிப்போம். இங்கு மட்டும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். எங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிருங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாவே நம்ம கொடுத்துருக்கிறோம். உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருள் எதுவா இருந்தாலும் நீங்க அந்த ஸ்டோர்ல போய் வாங்கிக்கலாம். 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம். நம்ம சேனல் மூலியமா வாங்குறவங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியும் நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வேகமா போங்க. போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நிறைய ₹1 ப்ராடக்ட்லாம் கூட இருக்கு. நம்ம சேனல் ஸ்டோருக்குள்ள போயிட்டு அந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி அதன் மூலியமா நீங்க போய் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெஸ்ட் ஆஃபர்லயுமே நீங்க வாங்கிக் கொள்ள முடியும். தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக பகலில் வெயில் தலை தூக்கி வரக்கூடிய நிலையில் மீண்டும் கணிசமாக நமக்கு சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் காணப்படுது பகல்ல. அதே மாதிரி அதிகாலை நீங்க 4 மணி 5 மணினா எழுந்தீங்க அப்படின்னா எழுந்து பார்க்கும்போது நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கிறத நீங்க உணர முடியும். அப்போ எத்தனை நாட்களுக்கு இந்த பனிப்பொழிவு இருக்கும்னா, பிப்ரவரி 3வது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து காணப்படும். அடுத்த 2 வாரம் 14 நாள், 15 நாளைக்குமே பிப்ரவரி முதல் பாதி அந்த 15 நாளுமே நமக்கு வந்து பனிப்பொழிவு அதிகாலையில இருக்க தான் செய்யும். அதே சமயத்தில பகல் நேரங்கள்ல நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட பகுதிகள் இந்த 3, 4, 5 தேதிகள் இந்த காலகட்டங்கள்ல கணிசமாக அந்த மேகக்கூட்டங்கள் வந்து ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்துட்டு, மழை ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கிறோம். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக பகலில் வெயில் அ தலை தூக்கி வரக்கூடிய நிலையில் மீண்டும் பரவலாக மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. வருகிற பிப்ரவரி 4, 5 தேதிகளில் கடலோரங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். வருகிற பிப்ரவரி 4, 5 தேதிகள்ல கடலோரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும் நமக்கு வந்து பதிவாக போகுது. விட்டு விட்டு நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட, நமக்கு வந்து ஒரு மிதமான மழையா தான் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் அவ்வளவுதானே தவிர, ரொம்ப நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது நம்ம சொல்ல வரல. ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் இந்த 4, 5 தேதிகள்ல கணிசமாக கடலோரத்துல பதிவாகிட்டு போகும். அது அடுத்ததாக இந்த கடலோர பகுதிகளை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலுமே வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். 100% எல்லா பகுதிகளுக்கும் மழை கிடைக்க போறதில்ல. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் நமக்கு கணிசமாக மழை கிடைக்கும். 100% இந்த 3, 4, 4, 5 தேதிகள் 4, 5 தேதிகள்ல நமக்கு என்ன வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கலாம். கொஞ்சம் வானம் பொறுத்தவரைக்கும் வானிலை பொறுத்தவரை மந்த நிலையில காணப்படும். அதிக அளவு வெயில் கொஞ்சம் பார்க்க முடியாது. மற்றபடி நமக்கு மற்ற தேதிகள் எல்லாமே நமக்கு பகல் நேர வெப்பநிலை வந்து இருக்கக்கூடும். கடலோரத்தில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் டெல்டாவிலும் அதே மாதிரி தான். வட தமிழக கடலோரத்தில் எப்படியோ அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும். மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அநேக இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழை 3, 4, 5 போன்ற தேதிகளில் கணிசமாக சில இடத்துல மட்டும் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமடையும். கண்டிப்பாக நம்ம சொல்றோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் ஆங்காங்கே வந்து காணப்பட்டிருந்தாலும், படிப்படியாக பகல்ல கொஞ்சம் வெயில் இருக்கதாங்க செய்யும். என்னதான் நமக்கு பகல்ல கொஞ்சம் வெயில் காணப்பட்டாலும், இரவு, நள்ளிரவு நேரங்கள் அந்த குளிருடைய தாக்கமும் கணிசமாக உள் மாவட்டத்தில் அதிகரிக்கும். இந்த ஏற்காடு போன்ற மலைப்பகுதிகள்ல வந்து கடுமையான குளிர் இருக்கும். நமக்கு வந்து குறிப்பா திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, வேலூர், காட்பாடி இந்த பகுதிகள், அதேமாரி திருவண்ணாமலை, கீழ்பென்னாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி இங்கெல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா 16 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வெப்பநிலையே வரும் நாட்கள்ல அதிகாலையில பதிவாக போகுது.
கண்டிப்பாக இந்த கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, தர்மபுரி, பென்னாகரம் போன்ற இடங்கள், சேலம், இளம்பிள்ளை, தம்மம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு பகுதிகள், எங்கு பார்த்தாலுமே நீங்க சேலம் மாவட்டம் முழுவதுமாகவே அதிக அளவு பனிப்பொழிவு அதிகாலையில உறுதியாக உண்டு. நாமக்கல், மோகனூர், ராசிபுரம், அதே மாரி நம்ம கரூர் மாவட்டத்தில பஞ்சப்பட்டி உள்ளிட்ட இடங்கள் மழை பொழியுதோ இல்லையோ, பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் நமக்கு தீவிரமடையும். வருகிற நாட்களிலும் பனிப்பொழிவுகள் சற்று தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னா, இந்த பனிப்பொழிவு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான் உள் மாவட்டங்கள். அப்ப எங்களுக்கு எப்பதாங்க வந்து மிக கனமழை வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. உள் மாவட்ட பகுதிகளில் மே, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல வெப்பசலன இடி மழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிரும். மே மாதத்திலிருந்தே உங்களுக்கு தொடங்கிரும் மழை பொழிவு. 4 மாதங்களும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மே, ஜூன், மே மாதம் கூட உங்களுக்கு கடைசி வாரத்திலிருந்து தான் உங்களுக்கு மழை ஆரம்பிக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரைக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்கள்ல. அதாவது குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, வடகிழக்கு பருவமழையை விட தென்மேற்கு பருவமழையில தான் உங்களுக்கு அதிக மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில எதிர்பார்க்க முடியும். அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பகலில் லேசான வெயில், அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமடையும். பகல்ல ஒரு லேசான வெயில், அதிகாலை நேரங்கள்ல ஒரு பனிப்பொழிவு காணப்படும். மற்றபடி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் பகல் நேரங்கள்ல ஒரு லேசான வெயில், அதே மாரி அதிகாலையில பனிப்பொழிவு. அவ்வளோதான். மற்றபடி மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா கிடையாது. மேற்கு தொடர்ச்சியில தொடர்ந்து பனிப்பொழிவு பிப்ரவரி 3வது வாரம் வரைக்கும் நீடிக்கக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் அதிகாலை நேரங்கள்ல நீங்க கண்டிப்பா வெளிய வர முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பனிப்பொழிவு பொறுத்தவரைக்கும். மலை பகுதிகள் இல்லையா? ஏன்னா கேரளா பகுதியில் நல்ல ஒரு பனிப்பொழிவு பதிவாயிட்டு இருக்கு. அதே மாரி தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள்ல பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய காரணம், பொதுவாகவே மலை பகுதிகள்ல அதிக பனிப்பொழிவு காணப்படும். அதனால கோயம்புத்தூருடைய நிலப்பரப்பா இருந்தாலும் சரி, நீங்க மலைப்பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரா இருந்தாலும், நல்ல ஒரு அதிக பனிப்பொழிவு மற்றும் வெயில் கொஞ்சம் மந்த நிலையிலே காணப்படும். ரொம்ப தீவிர வெயில் நமக்கு இருக்க போறதில்ல. ஆனா மார்ச் மாதத்திலிருந்து கோயம்புத்தூர் நகர பகுதிகள்ல அதிக வெயில் வர ஆரம்பிச்சிடும். இந்த பிப்ரவரி மட்டும் கொஞ்சம் வெயில் குறைவாகும். நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும், திருத்தணி பகுதியில் 16 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் திருத்தணி மட்டுமல்ல, அதே மாரி வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் இது போன்ற பல்வேறு இடங்கள், உள் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் இந்த 16 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் இப்படி தான் நமக்கு வெப்பநிலை பதிவாக போகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. பெரும்பாலும் அதிகாலை 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் இருக்கப்போது ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை, மிக கனமழை, அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அறிவிக்கப்படும்.